நான் கண்ணன். என் வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை உழைப்பிலேயே கழித்த ஒரு சாதாரண மனிதன். என் மனைவி பார்வதி என்னோடு இருந்திருந்தால் இந்த வயதில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் என்று நினைத்தேன். ஆனால் விதி வேறு விதமாக செயல்பட்டது. எனக்கு 4 பிள்ளைகள், 3 மகன்கள் ராஜேஷ், அருண், தினேஷ் மற்றும் மகள் பிரியா. அவர்களின் நல்ல வளர்ப்புக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் என் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் செலவழித்தேன். ஆனால் காலம் செல்ல செல்ல நான் அவர்களுக்கு கொடுத்த பாசத்திற்கும் அரவணைப்பிற்கும் அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். என் வாழ்க்கையின் மிக பெரிய சோகம் என் மனைவி பார்வதி மறைந்ததுதான். அவள் எனக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு துணையாக இருந்தாள். அவள் சென்ற பிறகு என் உலகமே இருண்டுவிட்டது. பார்வதியின் மரணம் நிகழ்ந்த சில நாட்களிலேயே என் மூத்த மகன் ராஜேஷுக்கும் ஒரு விபத்து ஏற்பட்டு அவனும் என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டான். ராஜேஷின் மனைவி கௌரி தனி மரமானாள். அவள் தன் 2 சிறிய குழந்தைகளான சஞ்சய் மற்றும் ஆர்த்தியுடன் என்னோடு வந்து தங்கினாள். அந்த குழந்தைகளின் வளர்ப்பு பொறுப்பும் என் தோள் மீது விழுந்தது. கௌரி தனியாக உலக பிரச்சனைகளை எதிர்த்து போராடியதை பார்த்தபோது அவள் மீது எனக்கு அனுதாபம் ஏற்பட்டது. அவள் இழந்த வசதி மற்றும் ஆதரவு அனைத்தையும் அவளுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க நான் விரும்பினேன். ஆனால் என் மற்ற மருமகள்களான மாலினி மற்றும் கவிதா ஆகியோர் இதை சற்றும் விரும்பவில்லை. நான் என் ஓய்வூதிய பணத்தை கௌரிக்கும் அவள் குழந்தைகளுக்கும் செலவழித்து விட்டால் தங்கள் கணவர்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று அவர்கள் அஞ்சினார்கள். அவர்களின் கண்கள் எப்போதும் கௌரியின் மீதே இருந்தன. அவளுக்கு ஒவ்வொரு விதத்திலும் பிரச்சனைகளை உருவாக்க அவர்கள் முயன்றனர். ஏற்கனவே துயரத்தில் மூழ்கியிருந்த கௌரி அவர்களின் சொற்களாலும் நடவடிக்கைகளாலும் மேலும் வருத்தமடைந்தாள். என் மனைவி இறந்த பிறகு கௌரி என் மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். என் உணவு, மருந்து, மாத்திரைகள் என அனைத்தையும் கவனித்து கொண்டாள். அவளது கவனிப்பில் ஒரு மகளின் பாசம் இருந்தது. படிப்படியாக அவள் என் இதயத்தில் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்து கொண்டாள். நான் அவள் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள், உடைகள் வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் வீட்டில் இருந்த மற்றவர்களுக்கு நான் இதையெல்லாம் செய்வதை பிடிக்கவில்லை. மாலினியும் கவிதாவும் சேமிப்பு முழுவதையும் கௌரிக்கும் அவள் குழந்தைகளுக்கும் செலவழித்தால் தங்களுக்காக என்ன மிஞ்சும் என்று அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள். நான் பலமுறை அவர்களுக்கு இது தவறான எண்ணம் என்று விளக்க முயன்றேன். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் என் மகன்களையும் எனக்கு எதிராக தூண்டிவிட்டன. அருண் மற்றும் தினேஷ் இருவரும் என்னை விட்டு விலகி சென்றனர். தங்கள் மனைவிகள் மனதில் ஊட்டிய சந்தேகங்களை நம்பி அவர்கள் என் மீது அவநம்பிக்கை கொள்ள தொடங்கினர். ஒரு நாள் இரவு என் பிரச்சனைகளை பற்றி யோசித்து நான் அமர்ந்திருந்த போது கதவு திறக்கப்பட்டது. கௌரி உள்ளே வந்தாள். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவள் என்னிடம் வந்து, அப்பா, நீங்கள் இப்போது என்ன வழியில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கவலைப்பட வேண்டாம், நான் எப்போதும் உங்கள் அருகில் இருப்பேன் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டபோது என் மனதில் இருந்து ஒரு பெரிய சுமை நீங்கியது போல லேசாக உணர்ந்தேன். அன்று இரவு என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தது. கௌரி வாழ்க்கை முடிந்துவிடவில்லை, நாம் வாழ்வதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது என்பதை எனக்கு நினைவுபடுத்தினாள். என் வீட்டில் கௌரி தங்கியிருப்பது என் மகன்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அருண் மற்றும் தினேஷ் இருவரும் கௌரியின் மீது ஒரு விதமான பகைமை கொண்டிருந்தனர். அவள் செய்யும் எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்தனர். அவளது குழந்தைகளை திட்டினர். அடிக்கடி அவளுக்கு எதிராக பேசினர். ஒரு நாள் நான் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்த போது என் மகன்கள் தங்களுக்குள் மெதுவாக பேசிக்கொள்வதை கேட்டேன். கௌரியை இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியேற்றுவது என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். எப்போதும் கோபப்பட தயாராக இருக்கும் அருண், இந்த ஆளை கூடிய விரைவில் இங்கிருந்து அனுப்ப வேண்டும். அப்பாவுடைய பணம் எல்லாம் இவளுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் செலவாகிறது. நாம் ஒன்றும் செய்யாவிட்டால் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்று சொன்னான். தினேஷும் இதை ஆமோதித்து, அண்ணா, நீ சொல்வது சரிதான். இவள் இங்கே இருந்தால் அப்பா நமக்கு எதையும் கொடுக்க மாட்டார். அதனால் இவளை வெளியேற்றுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். கொஞ்சம் புத்திசாலியாக கருதப்படும் தினேஷ், நாமே ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல வேண்டும். அதனால் கௌரி தானாகவே வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று கூறினான். இவற்றை கேட்டபோது என் இதயம் நொறுங்கி போனது. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் மகன்களே எனக்கு எதிராகவும் ஏற்கனவே இவ்வளவு துயரத்தில் இருக்கும் அந்த கௌரிக்கு எதிராகவும் சதி செய்கிறார்களா? கௌரி இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டால் அவளுக்கு வேறு இடம் இல்லை என்று எனக்கு தெரியும். அவளுடைய பெற்றோரும் உயிருடன் இல்லை. அவள் என் மறைந்த மகனின் ஒரே வாரிசு. அவளுக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய முடிவு செய்தேன்.
நான் என் மகன்களை என் அறைக்கு வரவழைத்து வெளிப்படையாக பேசினேன். இப்படி செய்வதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அருண் கோபத்துடன், அப்பா, நீங்கள் எங்களை பற்றி சற்றும் கவலைப்படுவதில்லை. உங்கள் கவனம் முழுவதும் கௌரி மீதும் அவள் குழந்தைகள் மீதும் தான் இருக்கிறது. நாங்களும் எங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும். பணம் எல்லாம் கௌரிக்காக செலவழித்தால் எங்களுக்கு என்ன மிஞ்சும் என்று பதிலளித்தான். நான் அருணின் கண்களை பார்த்து, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கௌரிக்கு இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. நான் அவளை கவனிக்கவில்லை என்றால் அந்த பாவம் எங்கே போவாள்? நீங்களும் உங்கள் மனைவிகளும் அவளிடமும் அவள் குழந்தைகளிடமும் நடந்து கொள்வது மிகவும் தவறு என்றேன். உடனே தினேஷ் குறுக்கிட்டு, அப்பா, கௌரியின் நிலைமை எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களையும் நீங்கள் புறக்கணிக்க கூடாது. நாங்கள் உங்கள் மகன்கள், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்றான். தினேஷின் பேச்சை கேட்ட நான் ஒரு ஆழமான மூச்சு விட்டு சொன்னேன், நீங்கள் அனைவரும் என் மகன்கள். நான் உங்கள் அனைவரையும் சமமாக நேசிக்கிறேன். ஆனால் கௌரியை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன். இந்த வீடுதான் அவளுக்கு கடைசி ஆதரவு. என் முடிவில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் வேறு வழியை தேடிக்கொள்ளலாம். ஆனால் கௌரி என்னுடன் இந்த வீட்டில்தான் இருப்பாள். அங்கிருந்த சூழ்நிலை மேலும் பதட்டமானது. மகன்கள் மற்றும் மருமகள்களின் முகங்களில் கோபமும் ஏமாற்றமும் தெளிவாக தெரிந்தது. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது சண்டை வீட்டில் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. சில சமயம் உணவருந்தும் போது சிறிய விஷயங்களுக்காக ஏளனம், வேறு சில சமயம் கௌரியை அவமதிக்கும் முயற்சி என்று நாட்கள் சென்றன. இந்த சூழலில் கௌரி மன அழுத்தத்திற்கு ஆளாகி வந்தாள். அவள் தன் குழந்தைகளையும் பிறகு என்னையும் பார்ப்பாள். அவளது கண்களில் ஒரு விதமான பயம் தென்பட தொடங்கியது. ஆனால் எனக்கும் அவள் குழந்தைகளுக்கும் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்ற உறுதியாக இருந்தேன். ஒரு நாள் வீட்டில் சூழ்நிலை மோசமான போது தினேஷ் கடுமையான குரலில் கௌரியை பார்த்து, ஏன் இங்கிருந்து போக மாட்டாய்? உனக்கு இந்த வீட்டில் எந்த இடமும் இல்லை என்றான். இதை கேட்டதும் கௌரியின் முகம் வாடியது. அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என்னால் இதை தாங்க முடியவில்லை. தினேஷை நான் கடுமையாக கண்டித்தேன். என்ன உளறல் இது? கௌரியிடம் இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? அவள் என் மருமகள். நீங்கள் இந்த வீட்டின் ஒரு அங்கம் போல அவளும் இந்த வீட்டின் ஒரு அங்கம். அவள் இங்கேயே இருப்பாள் என்றேன். தினேஷ் என் பேச்சால் அமைதியானான். ஆனால் அவன் கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வந்தது. என் மகன்கள் மற்றும் மருமகள்களின் நடத்தையால் கௌரி மிகவும் பாதிக்கப்பட்டாள். அவள் தைரியமாக எல்லாவற்றையும் சமாளித்தாள். ஆனால் இப்போது படிப்படியாக சோர்ந்து போனாள். ஒரு நாள் காலை உணவின் போது மருமகள்களின் கடுமையான சொற்களை எதிர்கொண்ட கௌரி அமைதியாக எழுந்து தன் அறைக்கு சென்றாள். அவளது உடல்நிலை ஏற்கனவே சரியில்லை. இந்த தொடர்ச்சியான ஏளனங்களால் அவள் உடல்நிலை மேலும் மோசமானது. மாலையில் அவளுக்கு கடுமையான காய்ச்சலும் பலவீனமும் ஏற்பட்டது. உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தேன். மருத்துவர் கௌரியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்றும் அவளுக்கு முழு ஓய்வு தேவை என்றும் கூறினார். மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட என் இதயம் பயத்தில் நடுங்கியது. என் பேரக்குழந்தைகள் ஏற்கனவே தந்தையை இழந்தார்கள். இப்போது தாயை இழக்க நான் விரும்பவில்லை. அதனால் உடனடியாக அவளது பராமரிப்புக்கு ஏற்பாடு செய்தேன். நான் இரவும் பகலும் அவளுடன் மருத்துவமனையில் இருந்து அவளது மருந்து மற்றும் உணவில் சிறப்பு கவனம் செலுத்தினேன். என் பிரார்த்தனைகள் பலித்தன. ஒரு சில நாட்களில் கௌரியின் நிலைமை மேம்பட தொடங்கியது. கௌரியை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். படுக்கையில் இருந்து எழுந்து உட்காரக்கூட முடியாத நிலையில் இருந்தாள். நான் அவளது அறையில் ஒரு சிறிய படுக்கை போட்டு அவள் படுக்கையின் அருகில் அமர்ந்து அவளை கவனித்து கொண்டேன். நான் அவளுக்கு ஊட்டிவிட்டேன், மருந்து கொடுத்தேன். இரவு முழுவதும் அவளுக்கு அருகில் இருந்து கவனித்தேன். துக்கம் மற்றும் நோயால் போராடிய கௌரி படிப்படியாக ஆரோக்கியம் பெற ஆரம்பித்தாள். என் சேவை அவளுக்கு இந்த சவாலான நேரத்தில் தேவைப்பட்ட ஆதரவை அளித்தது. ஒரு சில நாட்களில் அவள் முகத்தில் அதே பழைய ஒளி மீண்டும் வரத் தொடங்கியது. ஆனால் வீட்டில் இருந்த மற்றவர்கள் இதையெல்லாம் எப்படி தாங்குவார்கள்? அருணின் மனைவி மாலினி எப்போதும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாள். நான் கௌரியை அக்கறையுடன் கவனிக்கும் இந்த தருணங்களை அவள் தன் கைபேசியில் ரகசியமாக படம் பிடிக்க ஆரம்பித்தாள். நான் அவளை நன்கு கவனிக்கும் போது அவள் அமைதியாக வீடியோக்களையும் படங்களையும் எடுத்து பிறகு தன் கணவனுடன் அவற்றை பகிர்ந்தாள். என் 2 மருமகள்களும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர். கௌரியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி வீட்டின் சொத்துக்களுக்கும் என் ஓய்வூதிய பணத்திற்கும் எஜமானியாக வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். அதனால் அவர்கள் பொய் ஆதாரங்களை சேகரித்து கௌரியை வெளியேற்ற திட்டமிட்டார்கள். ஒரு நாள் நான் அறையில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த போது அருணும் தினேஷும் என் முன் வந்து, அப்பா, உங்கள் செயல்களை எங்களால் தாங்க முடியவில்லை. எல்லாமே எங்கள் சகிப்புத்தன்மைக்கு அப்பாற்பட்டு போய் கொண்டிருக்கிறது. உங்கள் மரியாதையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இப்போதாவது எங்கள் மரியாதையை பற்றி கவலைப்படுங்கள். உங்கள் செயல்கள் உள்ளூர் மக்களுக்கு தெரிந்தால் நாங்கள்
முகம் காட்ட முடியாது. அதனால் நீங்கள் சரியான பாதைக்கு வந்து கௌரியை வீட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லது. அவள் இன்னும் இளம் வயதுதான். யாராவது அவளை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கலாம். குழந்தைகளை பற்றி பேசினால் நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அது உங்கள் மகனின் குழந்தைகள். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கௌரியை இந்த வீட்டில் நாங்கள் இனி தாங்க மாட்டோம் என்றனர். அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்று எனக்கு புரியாததால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள், தெளிவாக சொல்லுங்கள் என்றேன். இதற்கு பிறகு தினேஷ் தன் கைபேசியை எடுத்து நான் கௌரிக்கு மருந்து கொடுக்கும் போதும் அவள் தலையை பிடித்து விடும் போதும் ரகசியமாக எடுக்கப்பட்ட படங்களை காட்டினான். அந்த நேரத்தில் அவளுக்கு நான் தேவைப்பட்டேன். ஆனால் மாலினியும் கவிதாவும் அவளை கவனிப்பதற்கு பதிலாக எங்கள் படங்களை எடுத்து இவ்வளவு பெரிய காட்சியை உருவாக்கி இருந்தார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் என் உழைப்பாலும் வருமானத்தாலும் வளர்த்த என் மகனே இன்று எனக்கு எதிராக நிற்கிறான். நான் ஒரு கணம் அமைதியாக இருந்தேன். ஆனால் என் கண்களில் கோபம் ஒளிர்ந்தது. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கோபத்துடன் கேட்டேன். என் பாசத்தால் உங்களை வளர்த்தேன். நான் உங்களுக்கு எதைத்தான் கொடுக்கவில்லை. இப்போது நீங்களும் கௌரிக்கும் எனக்கும் இடையில் ஏதோ தவறு இருப்பதாக குற்றம் சாட்டுகிறீர்களா? அருண் ஏளனத்துடன் அப்பா, நாங்கள் உண்மையைத்தான் காட்டுகிறோம் என்றான். துக்கமும் கோபமும் என் இதயத்தில் ஒரே நேரத்தில் பொங்கின. நான் அவர்களுக்கு முன்பு விட்டு கொடுக்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நீங்கள் இந்த வீடியோவை எங்கு வேண்டுமானாலும் காட்டலாம். நான் என் மரியாதைக்காகவும் உண்மைக்காகவும் நிற்பேன். கௌரி இந்த வீட்டின் ஓர் அங்கம். நான் அவளை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்றேன். என் இந்த கண்டிப்பான பதிலால் அருண் மற்றும் தினேஷின் முகங்களில் வெறுப்பும் ஏமாற்றமும் தெரிந்தது. நான் அவர்கள் அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் பிரச்சனை இத்துடன் நிற்காது என்பதையும் மேலும் பல சிரமங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். இப்போது உடல்நிலை தேறி வந்த கௌரிக்கு என் மகன்களின் சதி பற்றி எந்த யோசனையும் இல்லை. வீட்டின் சூழ்நிலை இப்போது மேலும் பதட்டமாகி இருந்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கௌரியை இந்த வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். அவளுக்கு ஏற்படும் மன உளைச்சல் எனக்கு மிக பெரிய வேதனையாக இருந்தது. அவள் கணவன் அவளது ஒரே ஆதரவு அவளை விட்டு பிரிந்து சென்று விட்டான். இந்த விபத்து கௌரியின் வாழ்க்கை தலைகீழாக மாற்றியிருந்தது. இப்போது அவள் தனியாகவும் ஆதரவற்றவளாகவும் மரியாதையற்ற ஒரு வீட்டில் குழந்தைகளுடன் இருந்தாள். விபத்துக்கு பிறகு கௌரியின் நாத்தனார்கள் அவளை மிகவும் மோசமாக நடத்தினர். அவள் இந்த வீட்டிற்கு ஒரு பாரம் என்றும் அவள் இங்கிருந்து சென்றால் அனைவருக்கும் நல்லது என்றும் எப்போதும் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கௌரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் நான் வீட்டிற்கு திரும்பிய போது கௌரியின் அறையில் அழுகை சத்தம் கேட்டது. நான் உள்ளே சென்றபோது அவள் தன் கணவனின் படத்தை கையில் வைத்துக்கொண்டு கண்ணீரில் நனைந்திருப்பதை கண்டேன். என்னவாயிற்று அம்மா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். கௌரி பரிதாபமாக என்னை பார்த்து, அப்பா, இந்த சம்பவம் ஒரு விபத்து இல்லை என்று என் மனம் சொல்கிறது என்றாள். அவள் சொன்னதை கேட்டு என் இதயம் நடுங்கியது. நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டேன். அவள் எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் ஒரு சதி இருக்கலாம் என்று என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் எழுகிறது. ராஜேஷ் எப்போதும் என்னிடம் அவர் என்னை காதலிக்கிறார் என்று சொல்வார். ஆனால் அவர் தனது கடைசி நாட்களில் மிகவும் கவலையாக இருந்தார். யாரோ ஒருவரின் அழுத்தத்தில் இருப்பது போல இருந்தது என்றாள். நான் கௌரியை தேற்றி, அம்மா, இது எல்லாம் உன் பிரம்மை. ராஜேஷின் மரணம் ஒரு விபத்துதான். அதில் எந்த சதியும் இருக்க முடியாது என்றேன். ஆனால் அதற்கு பிறகு என் மனதிலும் சந்தேகம் எழத் தொடங்கியது. காலம் கடந்தது. ஆனால் கௌரியிடம் என் மற்ற மருமகள்களின் நடத்தை இன்னும் மோசமாகி இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவளை ஏளனம் செய்தனர். வீட்டை விட்டு வெளியேற்றுவதை பற்றி பேசினர். ஆனால் இதற்கு பின்னால் வேறு ஒரு சதி இருந்தது. கௌரியை வீட்டை விட்டு வெளியேற்றி இந்த வீட்டின் சொத்துக்களையும் என் ஓய்வூதிய பணத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்பது என் மற்ற மருமகள்களின் ஒரே நோக்கமாக இருந்தது. கௌரி இங்கே இருந்தால் தங்கள் திட்டங்களுக்கு தடை ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் அவர்கள் தங்கள் கணவர்களுடன் சதி செய்திருந்தனர். கௌரியின் கணவன் ராஜேஷின் விபத்து ஒரு சாதாரண விபத்து அல்ல. அது ஒரு திட்டமிட்ட சதி. கௌரியை இந்த வீட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கம். ஆனால் கௌரி அப்பாவியாக இருந்ததால் இந்த ஆழமான சதியை அவர்களால் உணர முடியவில்லை. ஒரு நாள் இரவு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது கவிதாவும் தினேஷும் பேசிக் கொண்டிருந்தனர். கவிதா தினேஷிடம், நம் முதல் சதி வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் இப்போது நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்றாள். கௌரிக்கு சற்றே சந்தேகம் வந்தாலும் அவள் நமக்கு எதிராக திரும்பி விடுவாள்.
எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அதன் பிறகு அப்பாவுடைய சொத்து, ஓய்வூதிய பணம் அனைத்தும் நமக்குத்தான். தினேஷ் தலையசைத்து, ஆமாம், ஆனால் இதையெல்லாம் மிக கவனமாக செய்ய வேண்டும். அவசரத்தில் எந்த தவறும் செய்யக்கூடாது என்றான். இந்த சதி திட்டங்கள் அனைத்தும் என் காதில் விழுந்தாலும் நான் கௌரிக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருந்தேன். ஆனால் கௌரிக்கு இவை அனைத்தும் தாங்க முடியாத விஷயமாக மாறிவிட்டன. ஒரு நாள் நான் வீட்டிற்கு வந்தபோது கௌரி என் எதிரில் நின்றாள். அவளது கண்களில் ஒரு விதமான சோர்வு தெரிந்தது. அப்பா என்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள். என்னால் இந்த வீட்டில் இனியும் வாழ முடியாது. தினம் தினம் ஏளனம், தினம் தினம் மனக்காயம். நான் ஒரு வேலைக்கு சென்று யாரின் தயவுமின்றி என் குழந்தைகளை நானே வளர்க்க முடிவு செய்துவிட்டேன். அதனால் தயவு செய்து எங்களை இந்த வீட்டை விட்டு போக விடுங்கள். அவள் சொன்னதை கேட்டு என் இதயம் வெடித்தது போல வலித்தது. என் சொந்த மகள் போல் இருக்கும் மருமகள் இந்த வீட்டை விட்டு போவதை பற்றி பேசுவது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் அவளிடம், அம்மா, நீ எங்கும் போக தேவையில்லை. இந்த வீடு உனக்குத்தான், எப்போதும் உனக்குத்தான் சொந்தம். நீ வேலைக்கு செல்ல விரும்பினால் நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு போவதை பற்றி மட்டும் பேசாதே என்றேன். கௌரி என் பேச்சை கேட்டாள். ஆனால் அவளது முகத்தில் குழப்பம் நிலவியது. அப்பா, நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன். ஆனால் என்னால் இங்கே தங்க முடியாது. இந்த சூழ்நிலையில் என் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களை நான் காயப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் எனக்காக கஷ்டப்படுவதையும் நான் விரும்பவில்லை. நான் வேலைக்கு சென்று என் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறேன். எங்களை மட்டும் வீட்டை விட்டு போக விடுங்கள். என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. கௌரிக்கு இந்த முடிவு எவ்வளவு கடினமானது என்று எனக்கு தெரியும். நான் அவளிடம், அம்மா, இதுதான் உன் விருப்பம் என்றால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள், இந்த வீடு எப்போதும் உனக்கு சொந்தம். நீ எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம் என்றேன். கௌரி எனக்கு நன்றி தெரிவித்தாள். அவள் அன்றிரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அடுத்த நாள் அவள் வேலை தேட ஆரம்பித்தாள். கௌரி வேலைக்கு செல்ல ஆரம்பித்த போது அவள் வெளி உலகில் ஒரு புதிய வழியில் வாழ முயற்சிக்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் தன் குழந்தைகளுக்காக தன்னை வலிமைப்படுத்தி கொண்டாள். அவர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை வழங்க உறுதியாக இருந்தாள். ஒரு நாள் நான் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அலுவலகத்திற்கு வெளியே கௌரியை பார்த்தேன். அவள் மிகவும் மும்மரமாக இருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் ஒரு விதமான புன்னகை தெரிந்தது. நான் அவளை உற்சாகப்படுத்த அவளிடம் சென்றேன். என்னை பார்த்ததும் அவளும் புன்னகைத்தாள். அப்போது நான் நினைத்தேன், ஒருவேளை வெளி உலகம் அவளுக்கு சிறந்ததாக இருக்கலாம். அவள் தனக்கென்று ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் இவையெல்லாம் அவ்வளவு எளிதானவை அல்ல. என் மற்ற மருமகள்கள் இப்போதும் அவளுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்தனர். கௌரி மகிழ்ச்சியாக இருப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். வீட்டில் தினமும் ஒரு புதிய சதி நடக்கும். நான் என் மகன்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுரை வழங்கினேன். ஆனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. கௌரி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் ஓய்வூதிய பணத்தையும் சொத்தையும் தாங்கள் கைப்பற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் கௌரியை நான் சும்மா தோற்கடிக்க விடமாட்டேன் என்று முடிவு செய்தேன். என் மனதில் தொடங்கிய இந்த போராட்டத்தை நான் இப்போது வென்றாக வேண்டும். வெளி உலகத்திலும் நான் கஷ்டங்களை சந்தித்தேன். மக்கள் பேசுவார்கள். சிலர் என் குழந்தைகளை பற்றியும் சிலர் கௌரியை பற்றியும் பேசுவார்கள். இவற்றை நான் தினமும் எதிர்கொண்டேன். ஆனால் நான் ஒருபோதும் தைரியத்தை இழக்கவில்லை. உண்மை எப்போதும் வெல்லும் என்று எனக்கு தெரியும். என் கொள்கைகளில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையைப் போலவே கௌரியின் வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் சிக்கலான ஒரு கதையாக மாறியது. கௌரி வேலைக்கு செல்ல ஆரம்பித்த போது வீட்டுக்கு வெளியே இருக்கும் உலகத்திலும் சிரமங்கள் குறையவில்லை என்பதை உணர்ந்தாள். ஆனால் ஒரு நாள் அலுவலகத்தில் வெளி சூழ்நிலைகளிலிருந்து கௌரிக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. அது அவளது வாழ்க்கையை அசைத்து விட்டது. அலுவலகத்தில் வேலை செய்யும் போது கௌரி தன் சில சக ஊழியர்களுடன் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்போது ஒரு விஷயம் அவளது காதுகளில் விழுந்தது. அவளுடன் பணிபுரியும் ஒரு பெண் அவளது கணவனின் விபத்து பற்றி கேட்டாள். கௌரி வருத்தத்துடன், என் கணவர் ஒரு விபத்தில் இறந்து விட்டார். அனைத்தும் திடீரென நடந்தது. இந்த உண்மையை என்னால் இன்றும் கனவு போலவே கடந்து செல்ல முடியவில்லை என்றாள். அந்த பெண் ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக, கௌரி, அந்த விபத்து தானாக நிகழவில்லை என்று சிலர் சொல்ல கேட்டேன். ஒருவேளை உன் கணவரின் மரணத்திற்கு பின்னால் ஏதோ சதி இருக்கலாம் என்றாள். இதை கேட்டதும் கௌரியின் இதயம் அதிர்ச்சி அடைந்தது. அவள் ஆச்சரியத்துடன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். அந்த பெண் தொடர்ந்து, நான் நானாக எதையும் பார்க்கவில்லை. ஆனால் உன் கணவருக்கு நடந்தது ஒரு சதி என்று சிலர் சொன்னார்கள். ஒருவேளை நீ இதை பற்றி யோசிக்க வேண்டும் என்றாள்.
கௌரியின் வாழ்க்கை நூல் ஒரு கணம் இழுக்கப்பட்டது போல் இருந்தது. அவள் உண்மையை அறிய விரும்பினாள். ஆனால் அதற்காக என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. தன் கணவரின் மரணத்திற்கு பின்னால் இதுவரை தெரியாத ஒரு ரகசியம் மறைந்திருக்கலாம் என்று அவள் உணர்ந்தாள். இந்த விஷயம் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது. கௌரி இந்த உண்மையை என்னிடமிருந்து மறைக்கவில்லை. ஒரு நாள் என்னுடன் அமர்ந்திருந்த போது மெதுவாக, அப்பா, என் கணவரின் மரணம் ஒரு விபத்து அல்ல என்று நான் சந்தேகிக்கிறேன். அது ஒரு சதி என்று நினைக்கிறேன் என்றாள். நான் கௌரியின் பேச்சை கேட்டேன். இந்த விஷயம் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் கௌரியிடம், அம்மா, நீ இப்படி நினைத்தால் உண்மையை அறிய நாம் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த வழியில் செல்வது மிகவும் கடினமானதாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள் என்றேன். என் பேச்சை கேட்டு கௌரி தைரியம் அடைந்தாள். நான் தயார் அப்பா. என் கணவருக்காக நியாயம் வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்வேன் என்றாள். இதற்கு பிறகு கௌரி மெதுவாக உண்மையை ஆராயத் தொடங்கினாள். விபத்துக்கு பிறகு ஏதாவது கேள்விப்பட்ட அல்லது பார்த்தவர்களை சந்திக்க ஆரம்பித்தாள். அவள் தன் வேலையின் போதும் இந்த விஷயங்களை பற்றி யோசித்தாள். இரவில் விழித்திருந்து அதை பற்றியே சிந்தித்தாள். இறுதியில் தன் கணவரின் மரணம் ஒரு சதியின் விளைவு என்று நம்ப வைக்கக்கூடிய சில ஆதாரங்களை கௌரி கண்டுபிடித்தாள். அவள் இதை என்னிடம் சொன்னாள். நாங்களும் இருவரும் சேர்ந்து அந்த சதியை வெளிப்படுத்த முடிவு செய்தோம். நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. அதனால் இந்த விஷயத்தை என் மகன்கள் மற்றும் மருமகள்களிடமிருந்து மறைப்பது சரியல்ல என்று நினைத்தேன். என்னைப் போலவே மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இனிமேல் ராஜேஷை கொன்றவர்கள் விரைவில் நம் முன் வருவார்கள் என்று சொன்னபோது என் சிந்தனை தவறானது என்று புரிந்தது. என் 2 மருமகள்களின் முகங்களிலிருந்தும் நிறம் விலகியது. அவர்கள் இருவரும் கைகளை தேய்த்து கொண்டு ஒருவரையொருவர் பார்க்க தொடங்கினர். பிறகு என் 2 மகன்களும் என்னிடம், அப்பா, இவ்வளவு காலம் இந்த விஷயத்தை இழுத்தடிப்பதில் இனி எந்த பயனும் இல்லை. நீங்கள் ஏன் இதற்கெல்லாம் போராடுகிறீர்கள்? ஆயுட்காலம் எழுதப்பட்டவரை ஒருவர் வாழ்வார். ராஜேஷின் வாழ்க்கை அத்துடன் முடிந்துவிட்டது போல. நீங்கள் இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள். எப்படியும் இந்த விபத்து நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது நீங்கள் பெற்ற ஆதாரங்களால் கூட எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்த வயதில் நீங்கள் அதிகம் ஓடி அலைந்து இந்த விஷயத்தை மேலும் அதிகரிக்க வேண்டாம். அண்ணன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நீங்கள் இந்த கதையை இங்கேயே முடித்து விடுங்கள் என்றனர். தினேஷ் இப்படி சொன்னபோது நான் கௌரியை பார்த்தேன். அவளது முகத்தில் இருந்த ஏமாற்றம் எனக்கு சற்றும் நல்லதாக தெரியவில்லை. கௌரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தாள். அது எனக்கு மட்டுமே தெரியும். கௌரியின் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் நான் மட்டுமே துணையாக இருந்தேன். அவளை நான் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவளிடமிருந்தும் அவள் குழந்தைகளிடமிருந்தும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே விரும்பினர். கௌரியும் நானும் ஆதாரங்களை பெற தேடலை தொடர்ந்தோம். சில நாட்களுக்கு பிறகு நானும் கௌரியும் இந்த விஷயம் முழுவதும் பேசிக் கொண்டிருந்த போது அறையின் கதவு தட்டப்பட்டது. நான் சென்று கதவை திறந்தபோது என் 2 மருமகள்களும் மகன்களும் வெளியே நின்றிருந்தனர். என் மகன் அருண் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டான். அப்பா, நீங்கள் ஏன் கதவை பூட்டினீர்கள்? இந்த கேள்வி என் மகன் மீண்டும் என் மீது சந்தேகம் கொள்கிறான் என்பதை எனக்கு ஆச்சரியப்படுத்தியது. நான் என் மகனுக்கு இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பதிலளித்தேன். என் மகன்கள் என்னிடம், அப்பா, இந்த வீட்டில் உங்கள் இந்த செயல்களை எங்களால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்றனர். அவர்கள் இருவர் மீதும் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் என் சார்பில் எதையும் முன்வைக்க முடியவில்லை. என் மகன்கள் இருவரும், நீங்கள் இருவரும் பேசிக்கொள்வதாக இருந்தால் ஏன் அறையின் கதவை பூட்டினீர்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். இவர்களிடமிருந்து வரும் இத்தகைய கேள்விகள் கௌரியின் தைரியத்தை உடைத்து கொண்டிருந்தன. ராஜேஷின் மரணத்திற்கான ஆதாரங்களை நான் சேகரிக்கிறேன் என்று என் மகன்களிடம் இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவர்களிடம் சொல்லும் போதெல்லாம் அவர்கள் என்னை தடுக்க முயன்றனர். அது கௌரியை மனசோர்வடைய செய்தது. நான் அதை விரும்பவில்லை. என் 2 மருமகள்களும் கௌரியின் கையை பிடித்து அவளை அறையிலிருந்து வெளியே இழுத்து வந்து தங்கள் கணவர்களிடம், இந்த வீட்டை விட்டு இவளை ஒரு கணம் கூட எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இவள் ஒரு கீழ்த்தரமான பெண். இனிமேல் இவள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள். கௌரியின் கண்களிலிருந்து விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் கௌரி கீழ்த்தரமானவள் அல்ல, அவள் ஒரு பரிசுத்தமான பெண் என்பதற்கு சாட்சியாக இருந்தது. என் மகன்கள் மற்றும் மருமகள்களின் அசிங்கமான சிந்தனையில் நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அவர்களிடம், ஆமாம், இன்றிலிருந்து கௌரி இந்த வீட்டில் இருக்க மாட்டாள் என்று சொன்னேன். கௌரியும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள். பிறகு நான் சொன்னேன், கௌரியுடன் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன். இதை கேட்டதும் என் மகன்களின் முகங்களில் இருந்த நிறம் விலகியது. என் 2 மருமகள்களும் கவலைப்படத் தொடங்கினர். நான் கௌரியின் தலையை தடவி கொடுத்து பிறகு அவள் குழந்தைகளை தூக்கி கொண்டேன். நாங்கள் வீட்டிலிருந்து தேவையான பொருட்களை எதையும் எடுக்காமல் அப்படியே வீட்டை விட்டு வெளியேறினோம். என் மகன்கள் என் உழைப்பில்தான் சாப்பிடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
அதனால் என்னால் அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது. அவர்களே வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். கௌரி என்னை தடுத்து, அப்பா, உங்கள் வீட்டை விட்டு போகாதீர்கள். என் காரணமாக உங்களுக்கு இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள் வந்ததை குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் நிறைய சிரமத்தில் ஆழ்த்திவிட்டேன். நீங்கள் என்னை போகவிட்டு நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்லுங்கள் என்று விளக்கினாள். ஆனால் என் கடமையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது? கௌரிக்கு துணையாக இருப்பது என் கடமையாகிவிட்டது. ஏனென்றால் என் மகன் இந்த உலகில் இல்லை. அதனால் அவளுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் பொறுப்பு இப்போது என் தோள்களில் இருந்தது. நான் என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பொறுப்பையும் நிறைவேற்றி வந்தேன். இப்போது கௌரிக்கு இந்த உலகில் நான் மட்டுமே ஆதரவாக இருக்கும்போது நான் எப்படி இந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்குவது? நான் ஒரு வாடகை வீடு எடுத்தேன். அங்கே கௌரியுடனும் அவள் குழந்தைகளுடனும் வாழ ஆரம்பித்தேன். சில நாட்களே கடந்தன. அதற்குள் அருணும் தினேஷும் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் ஏன் மன்னிப்பு கேட்க வந்தார்கள் என்று எனக்கு நன்கு புரிந்தது. அவர்கள் என் பணத்தை நேசித்தார்கள், என்னை அல்ல. நான் அவர்களின் தந்தை. ஆனால் தங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்டு அவர்கள் என் மீது சுமத்திய அசிங்கமான குற்றச்சாட்டுகளை என்னால் மறக்கவே முடியாது. அவர்கள் என்னை மோசமாக அவமதித்தார்கள். இதையும் ஒருபோதும் மறக்க முடியாது. சாப்பிடவோ குடிக்கவோ அவர்களிடம் எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும். அதனால்தான் அவர்கள் என்னிடம் திரும்பி வந்தார்கள். என் பணம் அவர்களின் கைகளிலிருந்து போய்விடக் கூடாது என்று அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால்தான் ஒரு வாரம் கூட காத்திருக்காமல் வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் இந்த முறை நான் அவர்களுடன் திரும்பி செல்ல மாட்டேன் என்று முடிவு செய்திருந்தேன். கௌரி என்னிடம், அப்பா, நீங்கள் உங்கள் மகன்களிடம் திரும்பி செல்லுங்கள். நான் இந்த வீட்டில் தனியாக தங்கிக் கொள்கிறேன் என்று விளக்கினாள். ஆனால் நான் கௌரியிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என் மகன்களை திருப்பி அனுப்பினேன். ஒரு நாள் குழந்தைகளை பள்ளியில் விட்டுவிட்டு நானும் கௌரியும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க சந்தைக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்போது ராஜேஷின் அலுவலகத்திற்கு வெளியே வேலை செய்த காவலாளியை நான் பார்த்தேன். அவன் நலம் விசாரித்த பிறகு கௌரியை பார்த்து, கௌரி அம்மா விதவையாக இருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றான். பிறகு என்னிடம், கண்ணன் ஐயா, நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டீர்கள். ராஜேஷை கொன்றவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர நீங்கள் துளியும் முயற்சி எடுக்கவில்லை. அவர்கள் இந்த நகரத்தின் பெயர் போன ரவுடிகள். சிறிய பணத்திற்காக எதையும் செய்வார்கள். நீங்கள் அவர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருந்தால் அவர்கள் உடனடியாக குற்றத்தை ஒப்புக்கொண்டு இதை செய்வித்த நபரிடம் உங்களை கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு விபத்தாக கருதி அமைதியாக இருந்துவிட்டீர்கள். இது விபத்து அல்ல. அவன் சொன்னதை கேட்டு நான் அந்த நேரத்தில், நீங்கள் ஏன் அமைதி காத்தீர்கள்? இப்போது ஒரு சிறிய ஆதாரம் கிடைத்தாலும் இதை செய்தவர்கள் யார் என்று நான் கண்டுபிடித்தால் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். கௌரி மற்றும் அவள் குழந்தைகளின் வாழ்க்கையை அளித்த என் முதுமை கால ஆதரவை பறித்த அவர்களுக்கு நான் நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன். ராஜேஷின் மரணம் விபத்து அல்ல, அது நன்கு திட்டமிட்ட சதி என்பதை நான் இப்போது உணர்ந்துவிட்டேன் என்றேன். நான் காவலாளியிடம், நீங்கள் அந்த நேரத்தில் அதே வேலையில்தான் இருந்தீர்கள். நீங்கள் என் நண்பர் தானே, எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டேன். காவலாளி, கண்ணன் ஐயா, ராஜேஷ் ஐயாவின் மரணத்திற்கு பிறகு நான் அந்த வேலையை விட்டுவிட்டேன். அதன் பிறகு அங்கே வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. என்னிடம் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் ராஜேஷ் ஐயா இறந்த நாட்களில் உள்ள அலுவலகத்தின் சிசிடிவி கேமரா பதிவுகள் என்னிடம் உள்ளன. நீங்கள் விரும்பினால் நான் அவற்றை கொடுக்க முடியும் என்றான். நான், ஆமாம், அவற்றின் ஏதேனும் துப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது என்றேன். அடுத்த நாள் காவலாளி என் வீட்டிற்கு வந்து ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். அதில் எல்லா தகவல்களும் பதிவுகளும் இருந்தன. நான் அந்த பென்டிரைவை கௌரியின் மடிக்கணினியில் இயக்கினேன். வீடியோ இயக்கியவுடன் திரையில் ராஜேஷின் முகம் தோன்றியது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. என் இளம் மகன், என் தைரியமான மகன் வீடியோவில் சிரித்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டும் இருந்தார். ராஜேஷ் எப்போதும் சிரித்த முகத்துடனே பேசுவார். அவன் முகத்தில் கோபத்தையோ அதிருப்தியையோ நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. கௌரி என் தோளில் கை வைத்து என்னை தேற்றினாள். அவள், அப்பா, இப்போது நாம் தான் ராஜேஷ். ராஜேஷை கொன்றவர்களை நாங்கள் நிச்சயமாக அடைவோம். நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ராஜேஷை கொன்றவர்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம் என்றாள். நான் கௌரியிடம், அம்மா, நான் ஒரு வயதானவன். உன் ஆதரவு இல்லை என்றால் இந்த போரில் நான் ஒருபோதும் போராட முடியாது என்றேன். பிறகு ஒரு வீடியோவில் சிலர் ராஜேஷிடம் பேசுவதை கண்டோம். அவர்கள் அவரை மாடிக்கு அழைத்து சென்றனர். ராஜேஷின் அலுவலகத்தில் சில மின்சார வயர்களின் கோளாறு இருந்தது. அதை சரி செய்ய ராஜேஷ் தானே மெக்கானிக்குகளை அழைத்திருந்தார். ராஜேஷ் மாடிக்கு ஏறிய போது மேலும் சில பேர் வந்து ராஜேஷ் பற்றி கேட்டனர். ராஜேஷ் ஐயா மின்சாரத்தை சரி செய்ய என்னை அழைத்தார் என்று மெக்கானிக் சொன்னார். ஆனால் ராஜேஷ் ஏற்கனவே சிலருடன் மாடிக்கு சென்று விட்டார். அப்படியானால் அவர்கள் யார்? யாரும் அதிகம் கவனம் செலுத்தவில்லை. அவர்களையும் மாடிக்கு அனுப்பி வைத்தனர்.
சிறிது நேரம் கழித்து அவர்கள் மாடிக்கு சென்றபோது ராஜேஷ் ஐயாவின் உடல் மாடியில் கிடந்தது. அலறல் சத்தம் கேட்டது. அலுவலகம் முழுவதும் பரபரப்பானது. ராஜேஷின் உடல் கீழே கொண்டு வரப்பட்டது. அலுவலக ஆட்கள் விசாரித்தனர். அதில் ராஜேஷ் மின்சார தாக்குதலால் இறந்துவிட்டார் என்று தெரிய வந்தது. அனைவரும் அதை ஒரு விபத்தாக ஏற்றுக்கொண்டனர். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ராஜேஷுடன் முன்பு மாடிக்கு சென்றவர்கள் யார், அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று கண்டுபிடிக்க யாரும் முயற்சி செய்யவில்லை. அந்த விஷயம் அங்கேயே புதைந்து விட்டது. ஆனால் அந்த வீடியோவில் அந்த நபர்களின் முகங்கள் தெளிவாக தெரிந்தன. நான் சென்றே அந்த வீடியோவை காவல்துறையிடம் கொடுத்தேன். காவல்துறை அவர்களே அந்த ரவுடிகளை பிடித்தனர். ஏனென்றால் அவர்கள் நகரத்தில் பிரபலமான ரவுடிகள். அவர்கள் அடிக்கடி பிடிபட்ட தண்டனையை முடித்து கொண்டு விடுவிக்கப்பட்டாலும் தங்கள் செயல்களிலிருந்து விலகுவதில்லை. அவர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். பணத்திற்காக இதை செய்ததாக சொன்னார்கள். யார் அவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரிந்தபோது என் காலடியில் இருந்து பூமி விலகுவது போல உணர்ந்தேன். அந்த பணம் என் 2 மருமகள்களால் ராஜேஷை கொல்வதற்காக கொடுக்கப்பட்டது. என் மருமகள்களுக்கு எங்களிடம் இவ்வளவு பெரிய பகைமை இருக்கும் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்த உண்மைகள் அனைத்தையும் நான் என் 2 மகன்களான அருண் மற்றும் தினேஷிடம் சொன்னேன். அவர்கள் தங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்ய முடிவு செய்தனர். நான் என் 2 மகன்களிடம், நீங்கள் உங்கள் மனைவிகளை விவாகரத்து செய்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு முக்கியமில்லை. ஏனென்றால் உங்களுடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. என் சொத்து முழுவதையும், என் ஓய்வூதிய பணம் அனைத்தையும் கௌரிக்கும் அவள் குழந்தைகளுக்கும் எழுதி வைக்கிறேன் என்றேன். இதை கேட்ட என் மகன்கள் என் முடிவுக்கு எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள், அப்பா, இவ்வளவு காலம் நாங்கள் எங்கள் மனைவிகளை கண்மூடித்தனமாக நம்பினோம். எங்கள் மனைவிகள் சொந்த அண்ணனின் உயிரை பறிப்பார்கள் என்று நாங்கள் கனவிலும் நினைத்ததில்லை. தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு துணை நின்றோம். அதனால்தான் உங்கள் முடிவு எங்களுக்கு முற்றிலும் சரியானது. இப்போது நாங்கள் எங்கள் மனைவிகளின் செயல்களுக்கு எப்பாடுபட்டாவது தண்டனை வாங்கி தருவோம். எங்கள் அண்ணனுக்கு நீதி கிடைக்க செய்வோம் என்றனர். மேலும் அவர்கள், அப்பா, எங்களுக்கு இப்போது செல்வமும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம். எங்களை விட்டு மட்டும் போகாதீர்கள். எப்போதும் எங்களுடன் இருங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் என்றனர். அவர்கள் கௌரியிடமும் மன்னிப்பு கேட்டு, எங்கள் மனைவிகள் உனக்கு எதிராக எங்களை தூண்டிவிட்டார்கள். எங்கள் மனதில் செல்வத்தின் மீதான ஆசையை உருவாக்கினார்கள். எங்கள் மனதில் அப்பாவிடம் வெறுப்பை உருவாக்கினார்கள். அதனால்தான் நாங்கள் அப்பாவை அவமானப்படுத்தினோம். அவர் சொன்ன எதையும் கேட்கவில்லை. தயவு செய்து எங்களை மன்னித்துவிட்டு எங்கள் வீட்டிற்கு வந்து எங்களுடன் வாழுங்கள் என்றனர். என் மகன்கள் மன வருத்தத்தின் நெருப்பில் எரிவதை கண்ட நான் அவர்களையும் மன்னித்தேன். ஏனென்றால் இந்த நேரத்தில் அவர்கள் முற்றிலும் தவறு செய்யவில்லை. அவர்கள் தூண்டப்பட்டனர். தங்கள் மனைவிகள் தங்களுடன் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள், என்ன குற்றம் செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி சற்றும் உணர்ந்திருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் ஒருபோதும் அவர்களுக்கு பணியவில்லை. என் மகன்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் மனதில் எவ்வளவு செல்வ ஆசை இருந்தாலும் சொந்த அண்ணனின் உயிரை பறிக்கும் அளவுக்கு அவர்கள் கீழ்த்தரமாக செல்ல முடியாது. தங்கள் மனைவிகளின் தூண்டுதலால் அவர்கள் ஏமாற்றப்பட்டனர். அவர்களுக்கு உண்மை தெரியாது. அதனால் நான் என் மகன்களை மன்னித்தேன். இதற்கு பிறகு காவல்துறை என் 2 மருமகள்களையும் பிடித்தது. நீதிமன்றம் அவர்களுக்கு ராஜேஷ் கொலையில் தண்டனை வழங்கியது. நானும் கௌரியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் இலக்கை அடைந்தோம். என் மறைந்த மகனுக்கு நீதி கிடைத்தது. இப்போது கௌரியின் முகத்தில் எப்போதும் ஒரு நிம்மதியான பார்வை இருந்தது. அது ராஜேஷை கொன்றவர்களுக்கு கிடைத்த தண்டனையின் நம்பிக்கையின் அடையாளம். இப்போது கௌரியையும் அவள் குழந்தைகளையும் பார்த்து நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கண்ணன், கௌரி மற்றும் அவரது மகன்களுக்கு நீதி கிடைத்த இக்கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் மறந்துவிடாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.